தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தவிர்க்க முடியாத இடம் பதித்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் CN அண்ணாதுரைன்னு சொல்லப்படக்கூடிய பேரறிஞர் அண்ணா. காஞ்சிபுரத்துல நடராசன் பங்காரு அம்மாள் இணையருக்கு மகனாக பிறக்கிறாரு. 15/9/1909 தான் இவரு பிறக்கிறாரு. இதன் பிறகு அவருடைய பள்ளி கல்வியானது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் பள்ளியில தான் இவருடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. அதன் பிறகு 1931 பச்சையப்பன் கல்லூரியில இவர் BA படிப்பை தொடர்றாரு. அங்க பச்சையப்பன் கல்லூரியில பொதுச் செயலாளராகவும் இருக்காரு. மாணவர்கள் மத்தியில பெரும் செல்வாக்க அந்த தருணத்துல தான் அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப அதிகமா பெறுகிறார். அது மட்டும் இல்லாம கல்லூரி பொருளாதாரத்துறையின் தலைவராகவும் அண்ணாதுரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காஞ்சிபுரம் நகராட்சியில ஒரு எழுத்தர் பணியையும் இவர் தொடர்ந்து செய்கிறாரு. அதன் பிறகுதான் 1935 நீதி கட்சியில இணைகிறாரு. இந்த இணைதலுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு தருணம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் அவருடைய முதுகலை பட்டப்படிப்பின் போது பரீட்சையெல்லாம் எழுதி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நீதி கட்சி தொடர்பான ஒரு நிகழ்வுல இவர் போறாரு. போகும் பொழுது பெரியாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. அந்த தருணத்துல பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை நோக்கி கேட்கிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் வேலை தேட போறியா அப்படின்ற கேள்வியை பெரியார் அவர்கள் வைக்கிறாரு. அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், இல்ல நான் இதுக்கப்புறம் பொது சமூகத்துல பணியாற்றக்கூடிய ஒரு வேலையை தேட போறேன், பொது சமூகத்தோட இயைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை தான் வாழ போறேன் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. உடனே பெரியார் அவர்களுக்கு அறிஞர் அண்ணாவை ரொம்ப பிடிச்சு போகுது. அதற்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாருடைய மிகப்பெரிய ஒரு தொண்டனாக நீதி கட்சியில 1935 தொடர்ந்து பயணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 1935 1944 வரைக்கும் அவரு நீதி கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறாரு பெரியாரோட. அதன் பிறகு பெரியார் அவர்கள் நீதி கட்சி அப்படிங்கிற அந்த பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிடுறாரு. 1944 1949 வரைக்கும் அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்துல தொடர்ந்து பயணிக்கிறாரு. திராவிடர் கழகத்துல இருக்கும் போதும் சரி, அதன் பிறகும் சரி, பல போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிகழ்த்துறாரு. பல போராட்டங்கள்ல அவர் கலந்துக்கிட்டு சிறைக்கும் செல்கிற அந்த சூழலும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு உருவாகுது. அதன் பிறகு இவர் 1949 தனியா ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சி தான் இன்னைக்கு நம்ம பல பேருக்கும் தெரிந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். 1949 இந்த கட்சியை தொடங்குறாரு. தொடங்கியதுக்கு அப்புறம் பல தேர்தல்கள்ல போட்டியிடுறாரு. 1962 ராஜ்யசபா MP ஆகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1962 பிப்ரவரி 25 1967 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ராஜ்யசபா MP ஆக இவர் பயணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் கலந்துகிட்ட போராட்டங்கள்ல மிகவும் பிரபலமான போராட்டங்களா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1938 முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்ப இருந்த முதல்வரான ராஜாஜி அவர்கள் எல்லா பாட புத்தகத்திலையும் ஹிந்தி இருக்கணும், 3வது மொழியா ஹிந்தி படிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. இதை எதிர்த்து முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. அதன் பிறகு 1953 குலக்கல்வி திட்டத்திற்கு எதிரான போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறார். இதன் பிறகு 1958 கருப்பு கொடி போராட்டம் நிகழ்கிறது. எதற்கு இந்த கருப்பு கொடி போராட்டம் அப்படின்னா, போதிய பிரதமரான நேரு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. நீங்க எப்படி ஹிந்தியை எல்லா மக்களுக்கும் உரித்தான ஒரு மொழின்னு சொல்லி அதை பாட புத்தகத்துல திணிப்பீங்க அப்படின்னு நேரு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக கருப்பு கொடி போராட்டத்தை தொடர்றாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன் பிறகு 1963 மிகப்பெரிய அளவுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மிகவும் வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நவம்பர் 16 1963 சென்னையில கைது செய்யப்படுறாரு அறிஞர் அண்ணா. இதன் காரணமாக 6 மாத காலம் சிறையிலையும் அடைக்கப்படுறாரு பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்லாம இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக ஜனவரி 25 1964
டிஎம்கேவோட திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரான சின்னசாமி தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்தும் போறாரு. அதற்கு காரணம் மும்மொழி கொள்கை வேண்டாம், ஹிந்தி எதிர்ப்பை தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்தும் போறாரு. அதற்கு ஒரு மையப்புள்ளியாக இருந்தது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வீரியமா செயல்பட்டது தான். அதை முன்னெடுத்து நடத்தியவர் பேரறிஞர் அண்ணா என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 1965 மிகவும் பெரிய ஒரு போராட்டமாக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வலுப்பெறுது. இவ்வாறாக பல படிநிலைகள்ல தமிழானது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அதன் வரலாறு அழியக்கூடாது, அந்த வரலாறு யாராலும் திருடப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி வந்த பெருமை அறிஞர் அண்ணா அவர்களுக்கே சேரும். அதன் பிறகுதான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதற்கு விதையிட்டவர் என்பது பேரறிஞர் அண்ணா என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது அப்படின்றது பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இதழியல் பணிகளிலும் ரொம்ப மும்முரமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் செயல்படுகிறார். குடியரசு, விடுதலை, திராவிட நாடு போன்ற இதழ்களுக்கு துணை ஆசிரியராகவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பணியாற்றுகிறார். அதன் பிறகு 1956 ஜூன் 15 திமுகவிற்காக நம் நாடு என்கிற இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டும் இல்லாம 1963 காஞ்சி வார இதழ் அப்படிங்கிற ஒரு வார இதழை தொடங்குறாரு. அதுல ஆசிரியராகவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசானது எப்படி படைப்பாளிகளுக்கும் அல்லது ஒன்றிய அரசிற்கு எதிராக பல விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் தருகிறதோ அதை போலவே பேரறிஞர் அண்ணா காலகட்டத்திலும் அவரும் பல அச்சுறுத்தல்களை சந்தித்திருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எதனால அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரிய மாயை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு. இந்த புத்தகமானது ஆரியர்கள் எப்படி நம் நாட்டிற்குள் வராங்க, எப்படி நம்மை ஆளுகிறார்கள், எப்படி பல பதவிகளில் இடம் பெறுகிறார்கள் என்பதை மிகவும் நுணுக்கமாக இந்த புத்தகத்துல எழுதியிருப்பாரு. இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இதன் பிறகு இந்த புத்தகத்தை எழுதுனதுனால இவரை சிறைக்கும் அனுப்புறாங்க அப்ப இருக்கக்கூடிய அரசு. மேலும் 700 அபராதம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தண்டனையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு விதிக்குது அப்ப இருக்கக்கூடிய அரசு. பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் ஒரு சொல்லாடல் இருக்கும். திமுக காரர்கள் என்றால் அவர்களை பேச்சால் அடித்து கொள்ளவே முடியாது என்கிற சொல்லாடல் பரவலாக எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் அதற்கான தொடக்க புள்ளி பேரறிஞர் அண்ணாவால் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா தான் முதலில் இந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி பல இடங்களிலும் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் தன்னுடைய பேச்சை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்கிறார். பல இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் நோக்கி போகிற பொழுது ஒரு இடத்துல குறிப்பா அவருக்கான நேரம் இல்லை. ஆனால் மக்கள் கிட்ட தன்னுடைய கருத்தையும் சொல்லணும், வாக்கையும் சேகரிக்கணும் அப்படின்ற நிலைக்கு பேரறிஞர் அண்ணா தள்ளப்படுகிறார். அப்போ அதிக அளவுல பேசவும் கூடாது, அதே சமயம் பேசாம நகர்ந்து விடவும் கூடாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா யோசிக்கிறாரு. அப்போ ஒரு 4 வரிகள்ல தன்னுடைய உரையை நிகழ்த்துறாரு. எல்லா மக்களும் பேரறிஞர் அண்ணாவோட அந்த பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏனென்றால் அந்த காலகட்டத்துல அண்ணா அவர்கள் ரொம்ப நுணுக்கமா தன்னுடைய பேச்சை எளிய மக்களிடம், உழைக்கும் மக்களிடம் ரொம்ப எளிமையா கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல பேரறிஞர் அண்ணாவோட பேச்சு இருந்தது அப்படின்றது மறுக்க முடியாது. இப்போ அந்த இடத்துல அண்ணா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, மக்களுக்கோ நித்திரை, வழங்குவீர் உதிய சூரியனில் உங்கள் முத்திரை அப்படின்னு 4 வரியில மக்கள் கிட்ட அந்த வாக்கு சேகரிப்பை முடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு கிளம்புறாரு. மக்கள் எல்லாரும் அவர் பேச மாட்டாரா, இன்னும் அதிகமா பேச மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருந்தவங்க அந்த 4 வரியில மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகி கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்திருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா மார்ச் 6, 1967 தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர் செய்த மாற்றங்கள் என்பது தமிழக வரலாற்றிலேயே இல்லை இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் பதவியேற்ற உடனேயே இதுவரை பழக்கப்படுத்தப்பட்ட கடவுளின் பெயரால் உறுதியேற்கிறேன் என்ற சொல்லாடலை மாற்றி உளமாற உறுதியேற்கிறேன் என்ற சொல்லாடலை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்லாம
தமிழ்ல வடமொழி சொற்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த காலகட்டத்தில். அவர் நீதி கட்சியில இருக்கிற போதும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் தமிழோடு வடமொழி சொற்களை கலந்து பேசுவது, தமிழோடு ஆங்கிலத்தை கலந்து பேசுவது என்பது ரொம்ப இயல்பா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். அப்ப பேரறிஞர் அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, என்னென்ன சொற்கள்லாம் தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள் கலந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கிறாரு. அப்ப அவர் பார்க்கிற பொழுது இந்த சொற்கள் எல்லாம் வடமொழி கலந்து பேசுவதை அவர் கவனிக்கிறாரு. என்னென்ன சொற்கள் அப்படின்னா, தண்ணீர் ஜலமா மாறி இருக்கு, திருவிழா உற்சவமா மாறி இருக்கு, சுவை ருசியாக மாறி இருக்கு, துன்பம் கஷ்டமாக மாறி இருக்கு, மகிழ்ச்சி சந்தோஷமாக மாறி இருக்கு, மலர் புஷ்பமாக மாறி இருக்கு, மிளகு நீர் ரசமாக மாறி இருக்கு, கறி பதார்த்தம் அப்படியாக மாறி இருக்கு, முதுகுன்றம்னு சொல்லப்படக்கூடிய ஊர் விருதாச்சலமாக மாறி இருக்கு, மறைக்காடுன்னு சொல்லப்படக்கூடிய ஊர் வேதாரண்யமாக, இப்படி தமிழ் சொற்களில் இருந்து மருவி சமஸ்கிருத சொற்கள் உட்புகுத்தப்பட்டு வேறு ஒரு சொல்லாக மாறி இருக்கிறத பேரறிஞர் அண்ணா பார்க்கிறாரு. இதன் பிறகு வடமொழி சொற்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழகத்துல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களிடமும் தானும் தமிழ் சொற்களை அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்ல இருக்கக்கூடிய வடமொழி சொற்களை நீக்கி பேசுறதுக்கு பலரும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பல சொற்கள் வடமொழி சொற்களை நீங்கி பேச ஆரம்பிக்கும் போது பல புதிய சொற்களை அறிஞர் அண்ணா அறிமுகப்படுத்துறாரு. அது என்னென்ன சொற்கள் அப்படின்னா, அக்கிரசேனார் அப்படிங்கிற சொல் தலைவராக மாற்றப்படுது, காரியதரிசி அப்படிங்கிற சொல் செயலாளராக மாற்றப்படுது, பொக்கிஷதாரர் என்கிற சொல் பொருளாளராக மாற்றப்படுகிறது, பிரசங்கம் என்கிற சொல் சொற்பொழிவாக மாற்றப்படுகிறது, உபன்யாசம் அப்படிங்கிற சொல் உரை என்பதாக மாற்றப்படுகிறது, மகாஜனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல் பொதுமக்கள் அப்படியாக மாற்றப்படுகிறது, ராஜ்யம் அரசு, நமஸ்காரம் வணக்கம், கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா, கல்யாண பத்திரிகை திருமண அழைப்புதல், ஸ்ரீ அப்படிங்கிற சொல் திரு அப்படின்னும், ஸ்ரீமதி என்கிற சொல் திருமதி அப்படின்னும் மாற்றப்படுது. இப்படி தமிழ் சொற்களில் வடமொழி சொற்கள் புகுத்தப்பட்டு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தமிழ் சொற்களை பயன்படுத்தக்கூடிய விதமாக தமிழுக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்லாடலை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம அவர் ஆட்சியில இருந்தது கிட்டத்தட்ட 1967 இருந்து 1969 வரைக்கும் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த 3 வருடங்கள்ல அவர் செய்திருக்கக்கூடிய அந்த மாற்றமானது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இன்றளவும் அரசியல் வரலாற்றில் இடம் பதித்திருக்கிறது. என்ன அப்படின்னா, 1967 ஜூலை 18 மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பெயரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. இன்றளவும் நாம் தமிழ்நாடு என்று நம்முடைய மாநிலத்தை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்று பெயர் மாற்றம் செய்ததுதான் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதன் பிறகு சுயமரியாதை திருமணங்கள்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டப்பூர்வமாக்குறாரு. பெரியார் அவர்களால சுயமரியாதை திருமணம் செய்யப்படணும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வு வருது. அந்த நிகழ்வை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டப்பூர்வமாக்குறாரு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு. அதன் பிறகு ஹிந்தி எதிர்ப்பை தவிர்க்கணும், ஹிந்தி எதிர்ப்பை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள்ல தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நிகழ்த்தி இருந்த அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை, தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் மட்டுமே ஆளும், ஹிந்திக்கு இங்கு வேலை கிடையாது என்கிற ஒரு சட்டத்தை இருமொழி கொள்கையாக கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக சங்கரலிங்கனார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தியாகியினுடைய செயல் இருக்கிறது. சங்கரலிங்கனார் 76 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை, அதாவது மெட்ராஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு மொழி வாரியாக பெயர் வைக்க வேண்டும், எல்லா மாநிலத்திற்கும் மொழி வாரியாக நீங்க பெயர் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்காரு. இதை பார்த்த அண்ணா அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு சொல்லி ஆட்சிக்கு வராரு. வந்த பிறகு சங்கரலிங்கனார் எதை காரணமாக வைத்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தாரோ அந்த கோரிக்கையை ஆட்சிக்கு வந்த உடனேயே நிறைவேற்றுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன் பிறகுதான் ஜூலை 18 1967 தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றத்தை நம்முடைய மாநிலத்திற்கு கொடுக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இது மட்டும் இல்ல, இது இல்லாம 1968 சென்னை கடற்கரையில பல சிலைகளை அங்க ஏற்படுத்துறாரு. யார் யாரெல்லாம் தமிழருக்கு தொண்டாற்றுகிறார்களோ, யாருடைய வரலாறெல்லாம் இனி வரப்போகும் காலகட்டங்களில் எல்லா தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களுடைய சிலைகளை எல்லாம்
சென்னை கடற்கரையில் ஒரு முக்கியமான பகுதிகளில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறுவுகிறார்கள். யாருடைய சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருடைய சிலை, ஔவையார் அவர்களுடைய சிலை, கம்பர், வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல், பாரதியார், பாரதிதாசன், கண்ணகி, வ.உ. சிதம்பரனார் இவர்களுடைய சிலைகளை எல்லாம் சென்னை கடற்கரையில், அதாவது மெரினான்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடற்கரையில பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறுவுறாரு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு செக்ரட்டரியேட்னு சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லாடலை இதற்கு முன்பாகவே மாற்று சொல் ஒன்று இருக்கு, தமிழையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தலைமைச் செயலகம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு முத்திரையின் கோபுரத்துல கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று இருந்த அந்த சொல்லை தமிழக அரசு என்று மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. அரசு முத்திரையில சத்தியமேவ ஜெயதே என்று எழுதப்பட்ட சொல்லையும் தமிழ்ல மாற்றுறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்மையே வெல்லும் என்று தூய தமிழில் சமஸ்கிருதம் இல்லாத எழுத்தாக அந்த சொல்லையும் மாற்றுறாரு. அந்த பெருமையும் அண்ணா அவர்களுக்கு தான் சேரும். இது மட்டும் இல்லாம ஹிந்தி எதிர்ப்பை பத்தி ரொம்ப பிரபலமா பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இருமொழி கொள்கையை அமல்படுத்துகிற அந்த சட்ட மசோதாவில் பலரும் என்ன கேள்வி கேட்கிறாங்க அண்ணாவை நோக்கி அப்படின்னா, எல்லா மக்களும் பெரும்பாலும் ஹிந்தியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நீங்க ஏன் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இருமொழி கொள்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அண்ணா அவர்கள் சொல்றாரு, நாடு முழுக்க காகம் தான் அதிகமாக இருக்கு, காகம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தேசிய பறவையா காகத்தையா வச்சிருக்கோம், மயில தானே வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் இங்க ஹிந்தி பேசுறாங்க அப்படின்றதுனால நம்ம ஹிந்தியை தாய்மொழியா வச்சிருக்க முடியாது, ஹிந்தியை உள்ளடக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை ஆதரிக்கவும் முடியாது. அதனால தமிழ் மொழியை ஆதரிக்கக்கூடிய, தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தக்கூடிய அந்த கொள்கை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான உதாரணங்களை எல்லாம் சுட்டி காட்டி பெருசாலாம் பேச மாட்டார். ஒரு சில உதாரணங்களை ரொம்ப நுணுக்கமாக சொல்லி எதிரில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய மனசு புண்படாமலும் அதே சமயத்தில் சொல்லக்கூடிய கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்லக்கூடிய சொல் வல்லமை கொண்டவராக பேரறிஞர் அண்ணா இருந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய மேற்கோள்கள் பலவும் இன்றளவும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மதம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது, ஏழைகளை ஒடுக்க ஒரு ஏற்பாடு தான் மதம் அப்படின்னு சொல்றாரு. சாதி அப்படின்னு கேட்கிற பொழுது, உழைக்கிறவனை ஒடுக்குவதற்கு ஒரு இயந்திரம், அதுதான் சாதி அப்படிங்கிறாரு. அப்போ பூஜை, சடங்கு, தட்சணை இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது, கொள்ளையடிப்பதற்கு ஒரு திட்டம், அதற்கு பெயர்தான் பூஜை, சடங்கு, தட்சணை அப்படின்னு இதுக்கும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மேற்கோளும் மிக பிரபலமானது, இது எல்லா வகையிலும் எல்லா மக்களுக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு வகையிலும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, யாரையும் தாழ்த்தாமல், எவரையும் சுரண்டாமல், எவராலும் சுரண்டப்படாமல், யாருக்கும் எசமானனாக இல்லாமல், உலகில் எவருக்கும் அடிமையாகவும் இல்லாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே எங்களின் தலையாய கொள்கை அப்படின்னு அவருடைய இயக்கத்திலிருந்தும் அல்லது தனி மனிதனாகவும் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மேற்கோளின் வாயிலாக பேரறிஞர் அண்ணா இந்த உலகிற்கு உறக்க சொல்லி இருக்கிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். ஆக தன்னுடைய அரசியல் பயணத்துல பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. அரசியல் பயணத்துல முதலமைச்சர் ஆன பின்னே என்னென்ன சட்டங்களை கொண்டு வர இயலுமோ தான் இருந்த அந்த 3 வருடங்களில் அந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார். அதன் பிறகு இதழியல் பணியிலும் பல இதழ்களுக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பல நாடகங்களை இயக்கி அதை புத்தகங்களாகவும் வெளியிடுகிறார். வேலைக்காரி என்ற நாடகம் இன்றளவும் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் உருமாறி இருக்கிறது என்று சொன்னால் அவர் பேசியிருக்கிற அந்த கருப்பொருள் தான் காரணம். அன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் பணக்காரர்களை பற்றியும் மிக உயர்ந்தவர்களை பற்றியும் பேசி கொண்டிருந்த பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் வேலைக்காரி என்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அதை நாடகமாகவும் கொண்டு சேர்க்கிறாரு எளிய மக்களிடம். அந்த வேலைக்காரி என்கிற அந்த கதைக்களம் எதை பேசுது அப்படின்னா, எளிய மக்கள் எப்படி இந்த சமூகத்துல வாழுறாங்க அப்படிங்கிற அந்த கதைக்களத்தை ரொம்ப நேர்த்தியா பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பணத்தோட்டம், ஓரிரவு, தீ பரவட்டும், சொர்க்கவாசல் அப்படின்னு இன்னும் பல புத்தகங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருந்தாரு. அது இன்றளவும் பல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புத்தகங்களாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமானது இன்றளவும் தொய்வின்றி எளிய மக்களுக்காகவும் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம் இது எல்லாவற்றிற்கும் ஓங்கி ஒலிக்கும் குரலாக இன்றளவும் இருக்கிறதென்றால் அதற்கு விதையிட்டவர் பேரறிஞர் அண்ணா என்பது மறுக்கவே முடியாத உண்மை.
இன்றளவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களான கலைஞர் கருணாநிதி அவர்களின் மீதும் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மீதும் பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நிறுவிய பேரறிஞர் அண்ணாவின் மீது எதிராளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பெரும்பாலும் விமர்சனங்களே எழுந்ததில்லை. ஏன் அப்படின்னா அவர் எதிராளிகளையும் மனம் நோகாமல் விமர்சிக்கக்கூடிய ஒரு சொல்லாற்றலை பெற்றிருந்த காரணத்தினால்தான். அவருக்கு விமர்சிக்க வேண்டும் என்ற சூழல் வந்த போதும் அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி அவர்களை நாசுக்காக விமர்சிக்க வேண்டும் என்ற அந்த யுக்தியை அண்ணா அவர்கள் கையாண்டிருந்தார். இப்படி இருந்த காரணத்தினால்தான் 1969 பிப்ரவரி 3 அவர் இறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,50,00,000 மக்கள் அவருடைய இறப்புல கலந்துக்கிறாங்க. இது உலக அளவுல கின்னஸ் சாதனையிலையும் பதிவிடப்படுது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் யாருடைய இறப்பிலும் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதா சரித்திரமே இல்லை. ஆனா அண்ணாவினுடைய இந்த இறப்பிற்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணா அவர்கள் தமிழுக்காக, அரசியலுக்காக, மொழிக்காக, பிரிவினை இது போன்ற எல்லா அசுத்தங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலுமே அவருடைய பங்கு கொடுத்திருக்கிறார் என்பதனால்தான். ஆக பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணில் இன்றும் அண்ணா என்ற ஒரு வரியில் வாழவில்லை, ஒரு வரலாறாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.